ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்க்கும் செய்யலாம், டின்னருக்கும் செய்யலாம். நாங்கள் மோஸ்ட்லி டின்னருக்கு தான் இது ப்ரிஃபர் பண்ணுவோம். ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 2 கிளாஸு இட்லி அரிசிங்க. அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் துவரம்பருப்பு, 1/4 கிளாஸ் உளுத்தம்பருப்பு, 1/4 கிளாஸ் கடலைப்பருப்பு. மெஷர்மெண்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெண்டும் தனித்தனியாக ஒரு 2 ஹவர்ஸ்க்கு சோக் பண்ணி வைக்கணுங்க. நல்லா வாஷ் பண்ணி 2 மணி நேரம் ஊற வைக்கணும். 2 மணி நேரம் கழித்ததும் தனித்தனியாக ரெண்டுமே ஒரு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. கோர்ஸாக அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இட்லி சாஃப்டாக கிடைக்கும், இல்லைனா கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும். நாங்கள் அதை கோர்ஸாக தான் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அதுக்கு ஒரு மூடி தேங்காய், நீங்கள் ஒரு தேங்காய் கூட யூஸ் பண்ணலாங்க. எவ்வளோ தேங்காய் போடுறோமோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, கொஞ்சமாக உப்பு வச்சு இதையும் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எல்லாமே அரைச்சி இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அரிசி, பருப்பு, இந்த பச்சை மிளகா எல்லாமே அரைச்சது எல்லாமே ஒரு பவுலில் ஒன்றா சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது ஒரு சைடில் இருக்கட்டும். அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 100 ml எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு அதையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு சுகர் வேணும்னா ஆப்ஷனல், 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். இந்த மாவில் ஒரு 1/2 ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து இந்த சாட்டே பண்ணி வச்சுருக்க ஆனியனும் அதிலே போட்டு எல்லாம் கலந்து எடுத்துக்கலாங்க. கலந்ததுக்கப்புறம் இதை ஒரு 20 மினிட்ஸு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணணுங்க. உங்களுக்கு இட்லி பிளேட்டில் வேணும்னா இட்லி மாதிரியும் ஊற்றிக்கலாம், இல்லை இந்த மாதிரி தட்டில், நாங்கள் யூஸ்வலாக இந்த மாதிரி தட்டில் ஊற்றி ஸ்டீம் பண்ணுவோம். தட்டில் போட்டு 2லேருந்து 3 கரண்டி போட்டு இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா சூப்பர் அண்ட் ஹெல்த்தியாக நமக்கு ஒரு இட்லி ரெடி ஆகிடுவோங்க. இந்த மாதிரி எல்லா பிளேட்ஸ்லேயும் ஊற்றி வச்சுட்டு இட்லியில் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் பட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம வேர்க்கடலை சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் எது வேணும்னாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்குங்க. உங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பீஸா போட்டு எடுத்து சாப்பிட்டா தான் எங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா இட்லி பாத்திரத்தில் இட்லி மாதிரியும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இல்லை இட்லி பிடிக்காதவங்க தோசை மாதிரியும், அடை தோசை மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாங்க. சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.